நீங்க இன்னைக்கு அவங்க எப்பயோ போயிட்டு போறாங்க. நீங்க தானே ஜோசியர். நீங்க போட்டு பாக்குற பிரசன்னத்துல என்ன வருதோ அதுதான் அது. அவன் வந்து அடுத்த வருஷம் கூட போயிட்டு போறான். நீங்க அடுத்த வாரம் என்னைக்கு போறீங்க? தேதியை நவுத்தி எத்தனை மணிக்கு போவீங்க? தெரியலங்க. வராம எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? இப்படிலாம் கேட்க கூடாது. கேட்கற நேரம் பிரசன்னம், அந்த பிரசன்னம் ரிசல்ட்டை சொல்லும். அவ்வளவுதான். புதுசா இப்போ நமக்கு கோச்சார குரு இப்படி சுத்தி வரும்போது நம்ம ஜாதத்துல என்னென்ன கிரகங்களை பார்க்குதோ அந்த பேர் உள்ள ஆள் அந்த வருடத்துல நமக்கு அறிமுகம் ஆகும். அதே போல பிரசன்னத்துல போடும்போது கோயிலுக்கு போறோம், 7ஆம் வீட்டுல என்ன இருக்குதோ அதைத்தான் சந்திப்பாங்க. 7ஆம் வீட்டு தானே மீட்டிங்கு. 7ஆம் வீட்டுல உள்ள ஆளை தான் சந்திப்பான். 7ஆம் வீட்டுல இருக்கிற ஆள் 5 குடியவனா இருந்தா ஒரு குழந்தையோட சந்திப்பான், ஒரு குழந்தைய பார்ப்பான். சொல்ல உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துருங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க உள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் அப்படியே வந்து அதுவா வந்து உள்ள ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, வாக்கு சக்தின்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்க திறமைன்னு வச்சுக்கோங்க.